தெனாலிராமன் கதைகள் பாகம் 8. சொன்னதைச் சொல்லும் கிளி. விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் தனது அரண்மனையில் ஒரு அழகான கிளியை வளர்த்து வந்தார். அதை கூண்டில் அடைத்து வைத்து அதற்கு தேவையான உணவினையும் அளித்து வந்தார். மேலும் அதற்கு வாங்க வாங்க, வணக்கம் என்ற நல்ல சொற்களையும் கற்றுக் கொடுத்தார். ஒருநாள் தெனாலிராமன் அரண்மனைக்கு வந்தான். அப்பொழுது கிளி தெனாலிராமனைக் கண்டதும் வாங்க வாங்க, வணக்கம் என்று கூறி தெனாலிராமனை வரவேற்றது. உடனே தெனாலிராமன், யாரது? கிளியா பேசியது என்று கூறிக்கொண்டே அதன் அருகில் சென்றான். அப்பொழுது மன்னர் அங்கே வந்து தெனாலிராமனை பார்த்து, வா ராமா, கிளியின் பேச்சில் மயங்கிவிட்டாயா? ஆமாம் மன்னா. என்ன கிளியெல்லாம் வளர்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றான் தெனாலிராமன். அதற்கு மன்னர், இது ஒரு அதிசய கிளி. இதற்கு நல்ல வார்த்தைகள் மட்டும் தான் பேசத் தெரியும் என்றார். அதற்கு தெனாலிராமன், நீங்கள் கூறுவது தவறு மன்னா. ஏனென்றால் கிளிகள் நாம் என்ன பேசக் கற்றுக் கொடுக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசும். மேலும் அதற்கு சிந்தித்து பேசும் திறனும் கிடையாது என்றான். உடனே மன்னர், இல்லை ராமா, இது வித்தியாசமான கிளி. நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசும் என்றார். மன்னிக்க வேண்டும் அரசே, நீங்கள் அனுமதி தந்தால் அது பொய் என்று நிரூபித்துக் காட்டுகின்றேன் என்றான் தெனாலிராமன். அதைக் கேட்ட மன்னர், அதை எவ்வாறு நிரூபிப்பாய் இராமா? வீணாக என் கோபத்தை கிளறாதே என்றார். மன்னா, எனது பராமரிப்பில் கிளியை 2 மாதம் வளர்க்கிறேன் என்றான் தெனாலிராமன். சரி, நீ நிரூபிக்கவில்லை என்றால் உனக்கு தண்டனை உறுதி என்றார் மன்னர். தெனாலிராமன் அந்த கிளியை வீட்டிற்கு எடுத்துச் சென்று, அரசர் ஒரு நிதானமில்லாதவர், முன்கோபி என்று அதற்கு கற்றுக் கொடுத்தான். தெனாலிராமன் சொன்னது போல 2 மாதங்கள் கழித்து கிளியை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றான். கிளி அப்பொழுது, அரசர் நிதானமில்லாதவர், முன்கோபி என்று தெனாலிராமன் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கூறியது. அதைக் கேட்ட அரசர், இராமா, இங்கே இருந்தபொழுது நல்ல வார்த்தைகளை மட்டும் தானே பேசியது. இப்பொழுது பேசிய தீய வார்த்தைகளை எல்லாம் பேசவில்லையே. என் கிளியை என்ன செய்தாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், நான் இந்த கிளிக்கு தினமும் சிறிது உணவு கொடுத்து இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தேன். நான் கொடுத்த உணவுக்கு ஆசைப்பட்டுதான் கிளி இவ்வாறு பேசியது. மேலும் பறவைகளுக்கு சொந்தமாக பேசத் தெரியாது. அது மட்டுமில்லாமல் நாம் பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்க்கக்கூடாது என்று தெனாலிராமன் கூறினான். உடனே மன்னர் தன் தவற்றை உணர்ந்து கிளியை கூண்டில் இருந்து விடுவித்தார்.